போலீஸ் டீம் யாரும் வேண்டாம், காலையில் வந்தால் போதும்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டேன். என் கூட என்னுடைய 2 சென்ட்ரிஸ், அவங்களும் என்ன மாதிரி எக்ஸ் போலீஸ்மேன். தெளிவாக இருக்கீங்களா? என்ன செய்யணுமோ சொல்லுங்க சார். நம்ம இடத்துக்கு போயிடுங்க. த வால் நம்ம தெருவில் இல்லை பக்கத்து தெருவில் எந்த வண்டி என்ட்ரு ஆனாலும் இல்லை ஆள் நடமாட்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு நாய் நடந்து உள்ள நுழைஞ்சா கூட எனக்கு வயர்லெஸ் சிக்னல் கொடுங்க. எஸ் சார். அண்ட் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன் சார். குட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். விக்டரை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வருவான், உடனே வருவான், எப்படியாவது வருவான். And I was ready. மூணு சொன்ன போயிடுவாங்க. 5 பேர் என்ன சொல்றது? சத்யாவுக்கு என்ன நல்லா தெரியும். நான் வருவேன்னு உனக்கு தெரியும். போகலாம், நான் சொல்கிறேன். சார் அலர்ட். சார், ஒரு பிளாக் ஸ்கார்பியோ வீட்டை நோக்கி வருது. என்னங்கடா வேணும்? ஓப்பனே சரியில்லை, வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப தப்பாகுது சார். வேணுகோபால் இங்க எந்த இல்லை, கிளம்புங்க. ஏய் என்னடா குழம்பு பண்ணுறோம் சார்? இதுதான் வீடு சொன்னாங்க சார். தப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சார் புதுசா படிக்க தெரியல. இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய் இருடா போவாத. ஏய், வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, வெளியில அனுப்புடா. சாவு நிச்சயம் இல்லாட்டி. உன் வீட்டில் பொண்ணுங்க யாரும் இல்லையா? என் வீடு தேடி வந்திருக்க. இங்கே என்ன தவிர வேற யாரும் இல்லை. இருந்தாலும் அப்படியெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு வேணும் உள்ள வந்து பாரு, இருந்தால் அவளை கூப்பிட்டு போ. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்னை தாண்டி போகணும். அப்போ நீ சொன்ன மாதிரி சாவு நிச்சயம் உனக்கு. ரெடி ஆகிறான். உள்ள நிறைய பேர் இருப்பானு பொழுது சத்தியமாக சொல்கிறேன் வேணாம். ஏய் அவன் வேறு பேக் மாட்டினுக்கிறான். ஐயோ நான் போகிறேன்ப்பா. ஏய் தேவையெல்லாம் சாப்பிட போகிறான் பொழுது வாங்கப்பா போகலாம். ஏய் இரு வரேன், இன்னும் 10 பேரோட வரேன். நைட் எப்படி தூங்குறான்னு பார்த்தலாம். ஏய் சீ வா. சாதா வேணுங்க பையெல்லாம் சொல்கிறார்ல, வாடா போகலாம். ஏய் வெள்ளை உள்ளவ இரு, ஆளை கூப்பிட்டு வரேன். என்ன விக்டர், அவ்வளோதானா?